எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைன்னு சொல்ல முடியாது, மதியம்னு சொல்ல முடியாது, 2 கோட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். இன்னைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, மண்டெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு இருங்க 19 பஸ் வருது. 19 பஸ் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எதுக்காகனா, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மண்டையில் அதிகமாக வேர்வை வந்து தங்கி தங்கி மண்டெல்லாம் அரின்னு அரிக்குது. அது இல்லாமல் என் முடி எப்பயுமே பயங்கர சாஃப்டாக இருக்கும். பேபி பிறந்ததுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஏதாவது தலைக்கு கத்தாழை இது மாதிரிலாம் போட்டால் சீக்கிரம் சளி பிடிச்சிக்கும். நமக்கு சளி பிடிச்சோம், குழந்தைக்கும் சளி பிடிக்கும். அப்புறம் பேபி பிறக்கிற போது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும்னு சொன்னதுனால எதுவும் போடல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது என் மண்டைக்கு நான் கேர் பண்ணி. அதனால் இயற்கை முறையில் தாவிட்டோம். என்னென்ன பொருள்லாம் எடுத்துருக்கோம் பாரு. வெந்தயம் மட்டும் இது ஆன் த ஸ்பாட் ஐடியாங்கிறதுனால வெந்தயம் மட்டும் நைட்டே ஊற வைக்க மறந்துட்டோம். எங்கள் வீட்டை சுற்றியே எல்லா பொருளும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் கம்மியாக காட்டுறேன். சின்ன வெங்காயம், ஏன்னா எங்கள் அத்தை குழம்புக்கே சின்ன வெங்காயம் இல்லைன்னாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க சின்ன வெங்காயம். இது வந்து என்னன்னா, அரிசி தண்ணி போட்டு நல்லா அரைக்கணும். அரிசி தண்ணியும் நல்லதுன்னு சொல்லி ஒரு சில யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்களோ அதெல்லாம் நம்மளே அப்படி கேப்சர் பண்ணி மண்டைக்கு போடணும். அடுத்தபடியாக கத்தாழை, நல்லா கடா சைஸு கத்தாழை தான் இங்கேருந்து தான் கட் பண்ணோம். இதுதான் பெருசாக இருக்கு. எனக்கு எங்கள் அக்காவுக்கு 2 பேர் தலைக்கு வருமா, அதனால் கத்தாழையும் இப்படி கொத்து கொத்தா இருக்கே கருவேப்பிலை, இது 2 உணுக்கி அது கொஞ்சம், அப்புறம் அங்கே இருக்கிற செம்பருத்தி பூ, செம்பருத்தி செடி, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பொருளை வச்சே ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதெல்லாம் பேஸ்ட் அரைக்கி ஆமாம் ஆட் ஒன். இது எங்கள் வேப்பிலை வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை, எங்கள் வீட்டு தாண்டி கொஞ்சம் இருக்குது. இதோ அங்கே இருக்குது வேப்பிலை. பவர் வந்து நான் எப்பயும் படிக்கிற இடத்துல இருந்து அத்தை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணோம், பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த பாரு, இந்த மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. கத்தாழை மட்டும் இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இது மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. கழுவிட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் கலர் போனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். கொப்பளங்கிப்பெல்லாம் வந்து சேராமல் போயிட போகுது. அப்புறம் நான் சொன்ன ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது. இது கொஞ்ச நேரம் தான் போட்டிருக்கணும். நார்மலாக இருக்கவங்கன்னா அரை மணி நேரம் கிட்ட போட்டிருக்கலாம். இப்போ நான் பாப்பாவுக்கு ஃபீடிங் பண்ணணும்ல, சளி பிடிச்சிக்கும். அதனால கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். வாங்க மிக்சியில் டுருன்னு விட்டு பேஸ்ட் ஆக்கிடுவோம். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு தலைக்கு போடுவாங்க. இன்னும் என்னென்னலாம் போடுவாங்கன்னு தெரியல. அவ்வளோதான் எங்கள் வீட்டு சுற்றி இருக்கு. சரி, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் மிக்சி தான் பத்துமானு தெரில, ஒரே மிக்சியில் போடலான்னு இருக்கோம். நாங்கன்னு ஹேர் பேக் போடலான்னா தான் இன்னைக்கு வெயில் கூட அடிக்கல. வேற பரவாயில்ல, பல தடைகளை தாண்டியும் நாங்கள் வேலை செய்வோம். செம்பருத்தி பூவில் இருக்க இந்த காம்பு, இந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துடணும். நான் பார்த்த வீடியோவில் எடுத்துட்டு தான் போட்டாங்க. போட்டு நல்லா பிளைண்ட் பேஸ்ட்டாக அரைக்கணும். நான் அரைக்கும் போது காட்டுறேன். எல்லாத்தையும் உள்ளே போட்டோம். கருவேப்பிலை, வேப்பிலை, கத்தாழை, வெங்காயம் எல்லாத்தையும் தான் உள்ளே போட்டு 2 அரைச்சி செட்டில் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா, இன்னும் நல்ல பிளைண்டாக நல்லா மெல்லிசாக நெய்ஸாக திட்டணும். இல்லைன்னா முடியில் போட்டு திப்பியாக ஆகி அது இன்னும் மண்டையில் ஸ்டோர் ஆகி பொடுகு வந்துடும். அதனால நல்லா ஒரு ஓட்டுவோம். நல்லா ஓட்டுனதுக்கப்புறம் தலையில் வேர்க்கு எடுத்து அப்ளை பண்ணுவோம். வாங்க டக்குன்னு உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம். நாங்களே முடி அதிகமாக வருமா அத்தையே சொல்லிட்டாங்க. நாங்களே அப்படியே செல்ஃப் கேர் பண்ண போகிறோம். செல்ஃப் கேர். வாங்க ஷிஃப்டிங் டைம். குண்டால ஷிஃப்ட் பண்ணி பத்துலன்னா அரிசி தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா இல்லையாத்த? அப்படியே மதிய சாப்பாட்டுக்கு புதினா சட்னி ரெடி.
தாளிப்பு மட்டும் தாளிச்சு ஊத்துனா அட்டகாசமா இருக்கும். நான் எது செஞ்சாலும் அத்தைக்கு தானே ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் கொடுப்பேன். அப்படிலாம் இல்ல வீட்டுல பெரியவங்க அதெல்லாம் முடி கிட்டு கிட்டு வளர்றதே போதும். நாங்க இதெல்லாம் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு டாப்பா அது நிக்கிறேன். பல பேச்சு ஒர்க் மண்டையில பண்ணிருக்கோம்னா எங்க அத்தை பிரிச்சு போயிடுறாங்க. அதனால நாங்க புதுசா ஸ்பா ஓபன் பண்ண போறோம். ஸ்பா தானே மறுபடியும் இடுப்புக்கு கீழே வாழ்ந்துரும். ஆமா யாத்த அப்படி சொல்றீங்க? வளர்ந்துருதா? பத்து அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருக்குதா மண்டையில. அவ்வளவுதான் இருக்கும். சடை பிடிச்சி விடுது. இப்ப இது மாதிரிலாம் எடுத்து வேருக்கு இப்படி அப்புறம் இப்படி எடுத்து வேர் அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சுட்டு வந்துடுறேன். அதில் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து வாக்கு பிரித்து இப்படி தேய்ச்சிட்டு கடைசியாக ஒட்டு மொட்டை மசாஜ் பண்ணி 5 minutes ஊற வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். ஓகே நானும் அப்ளை முடியும். சில்லுன்னு இருக்குது கொஞ்சம். நம்மளேக்கெல்லாம் நமக்கு அப்ளை பண்ணிக்க முடியாது. எனக்கு அக்கா அப்ளை பண்ணுவாங்க, அக்காவுக்கு நான் அப்ளை பண்ணுவேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அத்தைக்கு அப்ளை பண்ணுவோம். முடி நல்லா வளர்த்தேன். சரி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எங்கள் அத்தை முடிய ஒரு கச்சா பண்ணிட்டு வரும். நாங்களும் யாராவது மோட்ரு போட்டுடுவாங்கன்னு பார்த்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற மோட்டரே ஓப்பன் பண்ணி ஓசு போட்டு எங்கள் அத்தை தலை வசிக்கிட்டு விட்டுட்டு இருக்காங்க. சாட்ல நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம். ஜாலியாக இருக்கு. இதான் ஹேர். நான் இன்னும் ஸ்டிக்கு கூட எடுக்கவே இல்லை. சாஃப்டாக ரொம்ப நாள் கழித்து என் ஹேர் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இத்தனைக்கு வந்து என்னென்னா போட்டு பம்பு செட்டில் மட்டும்தான் காமிச்சோம். அதுக்கே முடியில் இருக்க அந்த இதெல்லாம் கொட்டிருச்சு. மீதி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறது முடி காஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும். அப்படி கொட்டல நம்ம சீப்பை வச்சு இப்படி சீவி எடுத்துடணும். அது இல்லாமல் முடி பயங்கர சாஃப்ட்டு. உண்மையாலுமே நம்புவீங்கன்னு தெரில, நான் ஷாம்பே போடல. அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கலாமா இருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படியா இதுங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.